நம்மளுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, பிளஸும் அதுதான் மைனஸும் அதுதான். என்னடி பண்ற அப்படின்னு ஒரு மெசேஜில் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்டுக்கு அமுக்கமாக சிரிக்கிறது பொண்ணுங்கள். சிரிச்சு நான் சொன்னோன்னு பயந்துடுறேன். சிரிக்க வரப்ப நல்லா சிரிக்கலாம், அதுக்கெல்லாம் திட்ட மாட்டேன். பீட்ஸ் என்னடி பண்ற அந்த சைடு இருந்து பதில் வராது. நீ என்னடி பண்ற இந்த சைடு இருந்து நீ சொல்லு, அந்த பக்கம் இருந்து நீயே சொல்லு. இப்பதான் மேக்ஸ் திறந்து வச்சிருக்கேன். நீ அந்த சப்ஜெக்டை ஏண்டி இப்ப ஞாபகப்படுத்துன? 8:35 ஆரம்பிச்ச மெசேஜ் என்னடி பண்ற 11:30 வரைக்கும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம மெசேஜா மட்டுமே இருக்கும். மனசாட்சியுடையவர்கள் கைத்தட்டுகிறீர்கள். என்னடி பண்றேன்னு ஆரம்பிச்சது அம்மா கதவை திறந்து நீங்க போன்ல இருக்கிறத பார்த்துட்டு ஏண்டி இப்படி பண்றங்கிறதுல முடியும். கரெக்டா? சரியா? தான் இந்த போனை வச்சு நீங்க எவ்வளவு தூரம் கத்துக்க முடியுமோ கத்துக்கோங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாதீங்க, சேட் பண்ணாதீங்க, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணாதீங்க, எதையுமே நான் சொல்ல மாட்டேன். இந்த எரா டெக்னாலஜிக்கான உலகம். இது டெக்னாலஜியை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும்னு வேணா நான் சொல்லுவேன். ஏன்னா அதான் முக்கியம், அதான் ரொம்ப ரொம்ப. இனிமேல் கேஜெட்ஸ் இல்லாமல் உலகமே கிடையாது. ஆனா கேஜெட்ஸ் உங்களை சாப்பிடக்கூடாது, அதுல கவனமா இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, பாணியம்பேட்டை திருப்பத்தூர். அவரு டென்டிஸ்ட் வினோத்னு அந்த அண்ணன் பேரு. அவருக்கு ஒரு பையன் விகான்னு. அவன் நார்மலா இங்க யாராவது சிஸ்டம் ஆப்ரேட் பண்றவங்க இருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் மேம், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் மேம் அடிக்கலாம்? ஏதாவது உங்களோட இது நீங்க எவ்வளவு வேர்ட்ஸ் டைப் பண்ணுங்க? 100 வேர்ட்ஸ் அடிப்பீங்களா மேம்? சூப்பர் ஃபாஸ்ட் மேம் நீங்க. உண்மையிலேயே சார் நீங்க யாரோ ஒருத்தர் 200 என்னது வெறும் 200 அடிப்பீங்களா இல்லை 200 அடிச்சிருவீங்களா? எம்மாடி என்ன வெறித்தனமா இருக்கீங்களா எல்லாம்? அவளை அடிக்க முடியுமா எனக்கு தெரியல. அடிக்க முடிஞ்சதுன்னா வேற லெவல் தான் உண்மையிலேயே. அந்த பையன் 3 சிஸ்டம் உட்கார வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கான். அவனை எஜுகேட் பண்றாங்க. நீ அடுத்து வாடா அடுத்து வாடா அடுத்து வாடான்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த விகான் என்கிற 11 வயது நிரம்பிய சிறுவன், நான் ஃபியூச்சர்ல 2 கம்பெனி ஆரம்பிக்க போறேன். ஒரு கம்பெனியோட பேரு ப்ரூ பாக்ஸ், இன்னொரு கம்பெனியோட பேரு அரிஸ்டாட்டில். அங்கிள் உங்களுக்கு அதுல இருந்து நான் 5% ஷேர் தரேங்கிறான். 11 வயசே ஆன ஒரு பையன். ஏன்? கம்ப்யூட்டரை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு டொங்குன்னு அவன் சும்மா தட்டல, விஷயமா தட்டுறான். சாஃப்ட்வேர் அவன் கிரியேட் பண்றான், கோடிங் அவன் கிரியேட் பண்றான். 11 வயசு ஆன ஒரு பையனுக்கு 2 நிறுவனம் ஆரம்பிக்கணும். அந்த 2 நிறுவனத்தை கொண்டு வர போறேன். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இவ்வளவு வேல்யூ வரும். வேல்யூ வரப்ப என் நிறுவனத்தை நான் விற்கிறப்ப உங்களுக்கு 5% ஷேர் கொடுக்குறேன்னு இருக்கான். அதை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மேடம். அவன் சொல்றதை பார்த்து அவனோட 5% ஷேர் எனக்கு நியாயமா வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 700-800 கோடி வரும். ஊட்டிலாம் ஏகப்பட்ட அமக்கலத்தை பண்ணுவேன் நான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு 11 வயசுல என்ன தெளிவுன்னு. அப்படியே பாக்குறேன். இப்ப அண்மையில பேசினேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஃபுட்பால் பிளேயர். சூப்பர், வெரி நைஸ், வெரி குட் தம்பி, அட்டகாசம். எல்லாம் கிரிக்கெட்னா தான் கைத்துக்குவாங்க. ஃபுட்பால், ஹாக்கி இதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொன்னாரு 900 கோல்ஸ்ங்கிறது என்னோட இப்ப கொஞ்ச நாள்ல வந்துருவேன், அச்சீவ் பண்ணிடுவேன். 1000 கோல்ஸ்ங்கிறது என்னோட டார்கெட். என் வாழ்க்கையில என்கிட்ட எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா 11 வயசா இருக்கிறப்ப என் மனதிற்குள் நானே உறக்க சொல்லிக் கொள்வேன். என் மனதிற்குள் நானே உறக்க சொல்லிக் கொள்வேன். என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த மனிதனாக நீ வருவாய் என்று எனக்குள் நானே உறக்க சொல்லிக் கொள்வேன். என்னுடைய 11 வயதிலிருந்து என்று சொன்னார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அது வாழ்க்கை. நல்ல காலேஜ் முடிச்சு வரான், என்னடா பண்ண போறேன்னு கேட்கறேன். தெரியல சாருங்கிறான். செவ்வ வைக்கணும் போல இருக்கணும். ஒரே குழப்பமா என்ன பண்ண போனேன் வந்தேன், அப்புறம் எப்படி தெரியும்? படிக்கணும். இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், பேப்பர் படிங்க. உங்களை சுத்தி இந்த சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேப்பர் படிங்க. நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா, நீங்க டெய்லி பேப்பர் படிக்கிறது அவ்வளோ பெரிய பயனுடையதா இருக்கும். இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் அத்தனை பேர்ட்டி கேளுங்க. நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறப்ப
நீங்கள் பேப்பர் படித்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது அவ்வளவு பயனுடையதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. படிங்க, நிறையா படிங்க. புத்தக திருவிழா வந்தீங்களா, கீழே ஸ்டால்ஸ் பார்க்குறீங்களா, மேலே வரீங்களா, ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்களா, கிளம்பிடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டாலா ஒவ்வொரு கடையா போய் நில்லுங்க, புத்தகங்களை பாருங்க. உங்களுக்கு என்ன புத்தகம் கிடைக்கும், என்ன புத்தகம் வேணும், எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பாருங்க. அது நாவலா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம், ஏன் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நீங்க நல்லா டிராயிங் வரைவீங்களா அது சம்பந்தமான புக்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் முதலில் புத்தகத்தை கண்களால் அப்படியே அழகா அதை பார்த்து ரசிங்க. ஒவ்வொரு ஸ்டாலா நில்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றது நிறைய பேருக்கு விளையாட்டா கூட இருக்கலாம், ஆனால் ஒரு புத்தகம் உங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற சக்தி அதற்கு இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஒரே ஒரு புக் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடும். அந்த அளவுக்கு டீப்பா படிச்சீங்கன்னா, அந்த வார்த்தைகளினுடைய கணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்ன மேஜிக் வேணா உங்களால பண்ண முடியும்.